ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா மீனாட்சி சொக்கர் கல்யாணம் லைவில் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி நான் மாங்கல்ய கயிறு மாற்றிப்பேன். நீங்களும் இன்றைக்கி மாங்கல்ய கயிறு மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கோங்க. எல்லாரையும் நான் கம்பல் பண்ண மாட்டேன். அவங்கவுங்க வழக்கப்படி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. நான் கல்யாணம் ஆனதுலேருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செவ்வாய்க்கிழமை பூஜை பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் இல்லை, அதனால் காலையில் எழுந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாளே எல்லா வேலையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே ஹோரை டைமில் மதியம் ஹோரை டைமில் தான் படைப்பேன் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி காலையில் ஹோரை டைம்லேயே படைச்சாச்சு. ஏன்னா நம்ம சரடு மாற்றுறதுனால நம்ம காலையிலே படைச்சாச்சு. நான் சுமார் கல்யாணம் ஆனதுலேருந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்த்து தான் சரடு மாற்றிக்கிறேன். எப்பயுமே செஞ்சதை கரெக்டாக செய்யணும்ல, அதனால் கல்யாணம் ஆனதுலேருந்து தான் செய்கிறேன். பாருங்கள், பூலாம் போட்டு சாமிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எனக்கு டைம் இருந்துச்சு, கொஞ்சம் பொறுமையாகவே தான் எல்லா வேலையுமே செஞ்சேன். ஏன்னா கல்யாணம் 8:30 8:59 முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் பொறுமையாகவே பண்ணேன். ஏன்னா நான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். ஏன்னா நம்ம பசங்க எப்போ அழுவுங்கன்னே தெரியாது. அதனால் சீக்கிரமாக எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக செஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. நான் எப்போ படைக்க போகிறேன்னு தெரிஞ்சால் என்னுடைய பசங்களுக்கு அது எப்படி தெரியுன்னே தெரியாது. எப்பயுமே அப்படி தான், எந்திரிச்சு நம்ம வெளில வந்து அவங்களும் நம்ம பின்னாடியே எந்திரிச்சு நைஸாக வருவாங்க. எப்படியோ அவங்கள்ட்ட எந்திரிச்சு தப்பிச்சு எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சுட்டேன். விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுக்கலாம். எப்பயுமே விளக்கேற்ற பார்த்து 2 திரியாக போடுங்க. நான் பஞ்சு திரி எடுக்க பார்த்து ஒன்றா தான் தெரியும். அது நான் முறுக்கி வச்சுருக்கேன் 2. எனக்கு காலையிலே படைச்சனால கொஞ்சம் நிறையாவே டைம் கிடச்சிச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவுமே எனக்கு நிறையா டைம் கிடச்சிச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால காலையிலே படைச்சதும் ரொம்ப சிறப்பு தான் நான் நினச்சிக்கிட்டேன். திரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாயாசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதையும் ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். நான் செவ்வாய்க்கிழமை எப்பயுமே பால் வச்சு பழம் வச்சு வெத்தலை பழம் வச்சு படைச்சிருவேன். இன்றைக்கி மீனாட்சிக்கு திருக்கல்யாணமாக, அதனால் ஸ்பெஷலாக பாயாசம் எப்பயுமே செய்வேன். ஒரு வருஷம்தான் நான் செய்யாமல் விட்டுட்டேன். ஏன்னா அப்போ செய்யக்கூடாதுன்னு செய்யாமல் விடலை. அப்போ கன்சீவாக இருந்தால் தாலி பிரித்து கோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சின்ன பாப்பா வயிற்றில் இருக்க பார்த்து மட்டும் தாலி பிரித்து கோக்கலை. ஏன்னா மாதமாக இருந்தாலும் சரடு அவுக்கக்கூடாது, அதை கையை வைக்கக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. அப்போ மட்டும்தான் நான் ரெடி பண்ணல. பால் பாயாசம் வச்சுட்டு அந்த வேலையை முடித்து வச்சிட்டேன். அதையும் முடித்து வச்சு எல்லாமே தயாராக இருந்துச்சு கல்யாணத்தை பார்த்துட்டு படைக்கிறதுக்கு. இந்த பால் பாயாசத்தில் ஏலக்காய் போட்டால் என் பாப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு அதிசயமான பிறவி என் பாப்பா. அதுக்கப்புறம் வெத்தலை தீபத்துக்கு நம்ம வெத்தலையை ரெடி பண்ணிக்கலாம். வெத்தலையை நல்லா கழுவிட்டு நம்ம பன்னீர் ஊற்றி நம்ம மஞ்சள் குங்குமத்தை கரைச்சிக்கலாம். ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன். கரைச்சிக்கிட்டு நம்ம வெத்தலையில் உள்ள காம்பை எல்லாத்தையும் கிள்ளி நம்ம ஏற்றுற தீபத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம குங்குமம்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாத்தையும் அடுக்கி நம்ம கரெக்டாக ஹோரை டைம் வர பார்த்து நம்ம விளக்கேற்றிடலாம். அதனால் இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். டைம் கிடைக்க பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். குட்டி பாப்பா எந்திரிச்சிட்டாங்கன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. நேற்றே பொட்டு மஞ்சள் குங்குமம்லாம் காமாட்சம்மா விளக்குக்கு வச்சுட்டேன். அதனால் ஒரு காமாட்சம்மா விளக்கில் பொட்டு கீழே ஊந்துருச்சு. அதையும் நம்ம இப்போ வச்சிடணும். ரொம்ப பழசாக இருக்கிறது எங்கள் ஆயாவுடைய விளக்கு ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் இருக்கிறது வெள்ளி விளக்கு. நான் இந்த வீடு கொடுத்தோன்னு பார்த்து எனக்கு அம்மா வாங்கி வச்சாங்க. அந்தாண்ட இருக்க விளக்கு என்னுடைய விளக்கு. அம்மாவுடைய விளக்கு வைக்க இடம் இல்லை. அதனால் அம்மா என்ன சொன்னாங்க, ஆயா விளக்கு மட்டும் இருக்கட்டும், என் விளக்கு வைக்க தேவையில்லைன்ட்டாங்க. அதனால் அம்மா விளக்கு வைக்க இடமும் இல்லை. நிறைய பூஜை பொருள் இருக்க மாதிரி இடமும் பத்த மாட்டேங்குது நம்மளுக்கு. அதனால் ஆயாவுடைய விளக்கு தான் வச்சுருக்கோம். அம்மாவுடைய மாமியார் விளக்கு தான் வச்சுருக்கோம். அம்மா விளக்கு இல்லை.
எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த விளக்கு, ஆயாவுடைய விளக்கு, எனக்கு வீடு கொடுத்துன்னு போனதுக்கு வெள்ளி விளக்கு வாங்கி கொடுத்த விளக்கு. இந்த 3 விளக்கும் தான் இப்போ பூஜை ரூமில் நம்ம ஏற்றிக்கிட்டு வரோம். அதுக்கு முன்னாடி 3 விளக்கு இருந்துச்சு. வெள்ளி விளக்கு இல்லாமல் அம்மா விளக்கு எரியும். நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் நல்லா வச்சுட்டு நம்ம அந்த விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அது கீழே ஊந்துருச்சு, ரொம்ப அதிகமாக வச்சதுனால கீழே ஊந்துருச்சு. நான் எப்பயுமே நான் வச்சாலே கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் விழுவோம். அம்மா வச்சா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரியே இருக்கும். நான் வச்சாலே பொட்டு எப்பயுமே பட்டுன்னு கீழே ஊந்துடும். அதிகமாக எப்படி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வச்சிட்றேன்னா என்னான்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் நம்ம விளக்கு தட்டை வந்து அடிக்கடி விளக்கிட்டு படைச்சா மட்டும்தான் மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். அது மேலே எண்ணெயை ஊற்றி அது மேலே ஏற்றுறதுக்கு சிலவங்க வீட்டிலலாம் விளக்கு அந்த உள்ளேயே பாசனம் பிடிச்ச மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாது. ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு விளக்கு தட்டை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் தீத்திட்டு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது மேலேயே ஊற்றி ஏற்றுறது ரொம்பவே தப்பு. நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறோம்ல, அதே மாதிரி கடவுளையும் 15 நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. அப்போல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம விளக்கு தட்டெல்லாம் நாங்கள் தீத்திருக்கோம் சின்ன பிள்ளையில. இப்போ தான் ஒரு ரீசெண்டாக இந்த கொஞ்ச நாளாக தான், இந்த ஒரு வருஷமாக தான் வந்து ரொம்ப நான் தீத்துறது கிடையாது. அதுக்கு முன்னாடியிலேருந்து கூட நல்லாவே வெள்ளிக்கிழமைனா வேலைக்கிழமையே ஹோரை டைம் வந்துருச்சு. நான் வெத்தலை தீபம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு படைச்சிட்டா நம்ம அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் மாங்கல்யம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயாசம் வச்சு படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஹோரை டைமில் விளக்கேற்றிட்டேன். முருகருக்கு விளக்கேற்றி தீபாரத்தனை காமிச்சிட்டேன். எப்பயுமே மதியம் ஹோரையில் தான் நான் விளக்கேற்றுவேன். இன்றைக்கி காலையிலே வந்து நம்ம படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு சரடு மாற்றிக்க போகிறோமா, அதனால் நம்ம மீனாட்சிக்கும் சேர்த்து காலையிலே நெய்வேத்தியம் வச்சு படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் காலையிலே படைச்சிட்டேன். திருக்கல்யாணம் முடிஞ்சோடனே நம்மளால் முடிஞ்சது பாயாசம் வச்சு நான் சரடெல்லாம் மாற்றி படைச்சிட்டேன். வீட்டில் நான் வந்து வெத்தலை தீபம் போட்டுட்டு அமர உக்காஞ்சி அதுக்கப்புறமா திருக்கல்யாணம் பார்த்தேன். ஏன்னா வெத்தலை தீபம் அது மட்டும் எப்பயும் போல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அழகாக உட்காந்து பொறுமையாக அம்மாவுக்கு நடக்கிற திருக்கல்யாணத்தை நம்ம கண்குளிர பார்க்கலாம் உட்காந்து. அதனால் எல்லாத்தையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு படைச்சிட்டு திருக்கல்யாணம் பார்க்க உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நீங்களும் செவ்வாய்க்கிழமையில் ஹோரை டைமில் படைப்பீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே ரொம்பவே சிறப்பு ஹோரை டைமில் படைச்சா. செவ்வாய்க்கிழமையில் எப்போ முடியுதோ அப்போ படைங்க. ஹோரை டைமில் படைச்சா ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் படைச்சி முடிச்சுட்டு வந்து நான் உட்காந்து பொறுமையாக மாங்கல்யம்லாம் கோக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்பயுமே மாங்கல்யம் வந்து அம்மா தான் கொத்து தருவாங்க. அம்மா தான் சொன்னாங்க, எவ்வளோ நாளைக்கு வந்து நானே கொத்து தருவேன், நீங்களும் கற்றுக்கணுன்னு சொல்லிவிட்டு. எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்குலாம் பெரிய அக்கா இன்னமும் அவங்க மாங்கல்யம் கோக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் கோத்து விடுவாங்க வீட்டுக்கு வந்தால். நான் வந்து அம்மா கோக்கிறதெல்லாம் பார்த்து நானாக கற்றுக்கிட்டேன். அப்படியே எந்த பொருள் வந்து மாங்கல்யம் எந்த காசு எங்கே வரணும், பொட்டு எங்கே வரணும்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் உட்காந்து பொறுமையாக நான் படைச்சிட்டு அழகாக ஏற்கனவே வந்து நான் கயிறு போட்டுட்டேன். படைச்சிட்டு கயிற்றில் படைக்கிறதுக்கெலாம் முன்னாடியே நான் கயிறு மாங்கல்யம் மஞ்சள் சரடு வந்து கழுத்தில் போட்டுட்டு தான் நான் மாங்கல்யத்தை கயிட்டினேன். ஏன்னா படைச்சிட்டு நம்ம கயிட்டக்கூடாது. அதனால் படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கயிறு போட்டுட்டேன். கழுத்தில் போட்டுட்டு தான் நான் மாங்கல்யத்தை சரடு செயினை வந்து கட்டிட்டு நான் உருக்கள்லாம் கோக்க ஆரம்பித்தேன். பொறுமையாக உட்காந்து கோத்து சாமியாண்ட எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். நம்ம குலதெய்வத்தை எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு திருக்கல்யாணத்தில் அம்மாவுக்கு மாங்கல்யம் சாத்தின உடனே நானும் என் கழுத்தில் மாங்கல்யத்தை எடுத்து போட்டுக்கிட்டேன். அம்மாவை நினச்சி குலதெய்வத்தை நினச்சி எல்லாத்தையும் நினச்சி நம்ம குடும்பம் சிறப்பாக இருக்கணும், நம்ம கணவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் என் கழுத்தில் மாங்கல்யத்தை போட்டுட்டேன். நீங்களும் எத்தனை பேர் மீனாட்சி அம்மாவுக்கு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு மாங்கல்யம் சாத்தினீங்கன்னு சொல்லிவிட்டு மாங்கல்யம் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுமார் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு வருஷம் கேப்பாக வந்துருச்சு. அது பாப்பா கன்சீவாக இருந்தோடனே மாற்றக்கூடாது சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு நான் பாயாசம் வச்சு மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.